ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம். சுதாமா அப்படிங்கிற கண்ணனுடைய நண்பனை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது இப்போ பார்க்க போகிறது ஹரிவம்சம், அந்த நூலில் இருந்து பார்க்குறோம். ஸ்ரீ கிருஷ்ணரோட படித்தவர் சுதாமா. இவங்களுக்கு படிக்கிற போதே ரொம்ப சிநேகம் உண்டாகி இருந்தது. அந்த சிநேகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, படிக்கிற போது குரு பத்னி மழை காலமாக இருக்கிறதுனால உலர்ந்த விறகு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுதாமா கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ பின்பக்கமாக கிருஷ்ணர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் நானும் கூட போகிறேன், சேர்ந்து நாங்கள் சேகரிக்கிறோம் அப்படின்னு போனாங்க. அப்போ தான் நண்பர்கள் ஆகிறாங்க. அதற்கு முன்ன உடன் படிக்கிறவருங்கிற ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் நெருக்கம் உண்டானது இந்த சம்பவத்தில் தான். கோரமான மழை பெஞ்சது, காடே இருண்டு போச்சு. இதனால் வழி தெரியாமல் பாதையை மறந்துட்டாங்க. பெரிய மலையில் ஒரு பெரிய மரத்தடியில் ராத்திரி போகாமல் 2 பேரும் ஒருத்தர் ஒட்டி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த உயரிய நடத்தை கொண்ட குசேலனுக்கு தன்னுடைய உடலை ரொம்ப புனிதமாக்கிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. கிருஷ்ணருடைய ஸ்பரிசம் அவனுக்கு நித்தியமாக மாறுறதுக்கு இந்த சம்பவம் காரணமாக இருந்தது. தன்னுடைய உடல்ல 3 கோடி ரோம துவாரங்கள்லையும் கிருஷ்ண அங்க ஸ்பரிசம்தான் அவனுக்கு குடியிருந்த மாதிரி தோணுது. அந்த ஓர் இரவு மட்டும் அவனுடைய வாழ்க்கையில சத்தியமான நாள் அப்படின்னு உணர்ந்தார். மறுநாள் விடிய காலையில குரு சாந்திபனி 2 சீடர்களையும் தேடிட்டு காட்டுக்குள்ள வாரார். இவங்களை பார்த்து அவருக்கு மனம் கனிந்து ஆசி வழங்குறார். சந்தாம்ஸ் யயா தயாமானி பவந்த்விக பரத்ரச்ச பவனித்விக பரத்ரச்ச. அதாவது இந்த காலத்திலையும் சரி, பரலோகத்திலையும் சரி, எல்லா வைதிக மந்திரங்களும் வைதிக ஞானமும் இப்பதான் படித்த மாதிரி உங்கள் நினப்பிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறார். சுதாமாவுக்கு கிருஷ்ணரோட ஒன்றாக ஒட்டி இருந்ததற்கான உடனடி பலன் இது. அன்று முதல் சுதாமா வேத சிரோமணி ஆயிடுறார். சமாவர்த்தன சடங்கு, அதாவது கல்வி பூர்த்தி விழா நடக்குது. ஆளாளுக்கு ஊருக்கு திரும்பிட்டாங்க. அந்தனருடைய செல்வம் எது அப்படின்னா வித்தை. சத்திரியர்களுக்கு வீரம் தான் செல்வம், வைசியருக்கு பொருள் செல்வம், சூத்திரருக்கு உழைப்பு தான் செல்வம். ஆனால் அனைவருக்கும் செல்வம் ஹரிநாமம், பிரேமதனா அப்படின்னு ஆச்சாரியர் பாடியிருக்கிறாங்க. அந்த செல்வத்தை பெற சேவை பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும். மகன் ஒரு பெரிய வித்வானாகி திரும்பினதும் அவனுடைய அப்பா அம்மா சாரங்கரும் சத்தியவதியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. வித்வானான அந்தனகுமாரனுக்கு சிறந்த கன்னிகை அந்தன கன்னிகையை சுசிலாங்கிறவளை மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. தாய் தந்தை மாதிரியே சுதாமா பெரிய தபஸ்வி, தியாகி. பொருளாசை கிடையாது, அதனால மன நிறைவு இருந்துச்சு. பெற்றோர் காலத்துக்கு பிறகு அந்த குடிசையில தங்கி இருக்கிறார் சுதாமாவும் சுசீலாவும். குடிசை எப்பவுமே தூய்மையா இருக்கும், வைக்கோலால் ஆனது. வைக்கோலும் சாணமும் கலந்து கட்டப்பட்டது. எப்போ பார்த்தாலும் தவ சாதனை, வேத பாடம், நாம சங்கீர்த்தனம்னு சொல்லி அந்த குடில வசிக்கிறாங்க. மெலிந்த உடல் அந்த அந்தனர் சுதாமா. அவர் படிச்சு திரும்புகிற போது ஒரு பெரிய பேராசான் அப்படின்னா பேரறிஞர்னு சொல்றாங்க, அது அப்படி வாரார். கிருஷ்ண நட்புலையே அந்த நினப்பிலே இருக்கிறார். தன்னுடைய நித்திய கர்மங்கள், வேத பாடம், அக்னிஹோத்திரம் தவிர தன்னுடைய தோழனுடைய சிந்தனை, தோழனுடைய குணத்தை பாடுறது, தியானிக்கிறது, இதிலேயே ஆழ்ந்திருக்கிறார் சுதாமா. உடல் நினைப்பே அவருக்கு இல்லைங்கிற போது குடும்ப நினைப்பு எப்படி வரும்? சுதாமா அந்த கார்மேக அழகன் என்னை ரொம்பவும் மதிச்சு நடப்பார். கூட படித்த அத்தனை பேர்லையும் என்கிட்ட தான் அவருக்கு பிரியம் ஜாஸ்தி.
அவருடைய சுவாசத்திலேயே எல்லா சாஸ்திரங்களும் அடங்கியிருக்கு. அவருக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த கிருஷ்ண பலராம் கல்வி ஒழுங்கு இதுகளை உலகத்துக்கு காப்பாற்ற வந்தவங்க. சர்வலோகேஸ்வர ஈஸ்வரன் அவர். இப்படிலாம் தொண்டை தழுதழுக்க மனைவிகிட்ட எடுத்து சொல்வார். நண்பனுடைய அழகு, சீலம், குணம், அறிவு, பணிவு, சேவை மனது இதுகளையெல்லாம் வர்ணிக்க ஆரம்பிப்பார். அப்படியே விடிஞ்சிரும். எப்போ ராத்திரி தாண்டிச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் தெரியாது. அவங்களுக்கு ராத்திரி பூரா கிருஷ்ண கதை தான். குறைஞ்ச உறக்கம். பெரும்பாலும் மனைவியோட அந்த புனித சர்ச்சையிலே தான் இருப்பார். மனைவி சுசீலாவும் நல்ல சத்தியவதி, தூய நடத்தை உள்ளவள். அதை வச்சு தான் சீலம் அப்படிங்கிற பேர், சுசீலா அப்படிங்கிற பேர் வருது. இவருக்கும் அந்த நடத்தையை கொண்டு தான் குசேலா அப்படிங்கிற பேர் வருது. நல்ல தபஸ்வினி இந்த சுசீலா, பதிவிரதா, பொறுமையானவா, தியாகி, கணவன் மாதிரியே பொருளாசை இல்லாதவா, சேவையில் பெரிய திறமசாலி, எப்போவுமே குடில் சுத்தமாக வச்சுருப்பா வீட்டை, சாணத்தால் தரையை மொழிகிடுவா, தண்ணி பிடிக்கிறது, விறகு சேர்க்கறது, பூஜைக்கு தேவையான துளசி, புஷ்பம், தர்ப்ப, அருகம்புல் இதுகளெல்லாம் சேகரிப்பா, துளசி பூஜை பண்ணுவா, அவளே பிச்சைக்கு போவா, தரையில் புல் அல்லது இலைகளை பரத்தி அதில் தான் தூங்குவாங்க. மழை பெஞ்சா தூங்க முடியாது. எங்கேயாவது ஒழுகாத இடத்துல ஓரமாக உட்கார்ந்துருப்பாங்க. பாத்திரங்கள் அவங்களுக்கு சுரை கொடுக்கை தான். கரண்டிகள்லாம் கொட்டாங்கச்சி. உலோக பாத்திரங்களை அவள் கனவுல கூட பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு நைஸ்டிக பெண். சுதாமாவுடைய வீட்டில் விலை உயர்ந்த பொருள்னு எதை சொல்லலான்னா, சோறு பொங்குறதுக்கு ஒரு மண்பானை உண்டு. அதுதான் இருக்கிறதுல பெருசு. சில சமயம் பிச்சையில் மாவு கிடச்சிதுன்னா சாணத்தில் வரட்டி இருக்க அதை தணலாக்கி அதில் சூடு செய்து சாப்பிடுவாள். அவளுடைய உடல் முழுக்க மூடுற அளவுக்கு துணி கிடையாது. இதை பற்றி அவள் யோசித்ததும் கிடையாது. தலைமுடிய சீவன்னா கூட விரல்களாலவே சீவிக்குவா. எண்ணெய் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற போது நெய்யை பற்றி என்ன சொல்கிறது? இவங்களுடைய மனசில் ஆசையும் கிடையாது, அதிருப்தியும் கிடையாது. பரம திருப்தியாளர்கள். ஒரு நாள் சுதாமா தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு, இன்னைக்கு ஹரி நம்ம உபவாசம் இருக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்ல அவளுக்கு அதை தாங்க முடியல. அவர் ஏற்கனவே எலும்பு கூட இருக்கிறார், இன்னும் பட்டினி கிடக்கவான்னு அவன் நினைச்சு பார்க்கா. இவளே எல்லா வேலைகளும் பார்ப்பா. சில சமயம் வாரத்தில் ஒரு நாள் பிச்சைக்கு போனால் கூட போதும், அந்த அளவுக்கு பொருள் வரும். சில சமயம் என்ன அலைஞ்சாலும் கிடைக்காது. மனைவி பட்டினி கிடக்கலாம், ஆனால் பலவீனமான கணவன் பட்டினி கிடக்கக்கூடாது. அவருடைய வாயில உப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் கீரையாவது அவர் வாயில தரணும் அப்படின்னு சொல்லி அது கூட எனக்கு ஏற்பாடு பண்ண முடியாதான்னு சொல்லி துக்கப்படுவா. அந்த சமயம் கணவன்கிட்ட அவ சொன்னா, துவாரகநாதன் உங்களுக்கு கல்வி தோழன், தாராள குணம் அவரு. இப்படி அடிக்கடி இங்க சொல்லியிருக்கீங்க. தன்னை நினைக்கிறவங்களுக்கு தன்னையே தரக்கூடியவர்னு சொல்லியிருக்கீங்க. செல்வ நாயகன் அவர். நீங்க ஒரு முறை துவாரகா போயிட்டு வாங்க. உங்களுக்கு பொருள் போகம் விருப்பம் கிடையாது, ஆனா நீங்க குடும்பஸ்தருங்கிறதுனால கொஞ்சமாவது அது தேவைப்படுது. நீங்க துவாரகாவுக்கு போயிட்டு அந்த சர்வேஸ்வரன்ட்ட எதையும் நீங்க சொல்ல வேண்டாம். அவர் சகலேஸ்வரன். உங்களுடைய சிரம தசை அவருக்கு புரியாம இருக்காது. அவர்கிட்ட போனீங்கன்னா நம்முடைய சிரமங்கள் தீரும் அப்படின்னு சொன்னான். அவரும் ஆமா, நீ சொன்னது சரிதான், போவோம் அப்படின்னு சொன்னார். அவருடைய வருத்தம் சுதாமாவை சிந்திக்க வைக்குது. அவ சொல்லும் போதெல்லாம் ஆமா போகணும், மறந்தே போச்சு அப்படின்லாம் சொல்வார். இப்போ கொஞ்சம் சிந்திக்கிறார் அவ வருத்தப்படுறத பார்த்து. செல்வத்துக்கு அர்த்தம்னு ஒரு பேர் உண்டு. அது பரமார்த்தம் கிடையாது, சும்மா ஒரு அர்த்தம். அர்த்தம் அனர்த்தமா மாகிறதுக்கு காரணமே செல்வம் தான். வேத அந்தங்கள்ல அவா உள்ளவனுக்கு தான் அந்தணன் பேரு. அப்போ அந்தணன் ஒருபோதும் செல்வத்தை விரும்பக்கூடாது. இறை நாட்டத்தை தான் அவன் தேடணும். கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கறதா அப்படின்னு அவனுக்கு கூச்சமா இருக்கு. கொடுக்கல் வாங்கல் அறியாதவன் சுதாமா.
குருகுலத்தில் படிக்கும்போது கூட எந்த சுவையான ஒரு கனி கிடைச்சாலும் இல்லை ஒரு நறுமணமான புஷ்பம் கிடைச்சாலோ உடனே கிருஷ்ணர் தேடி வந்து கையில் கொடுக்கறது உண்டு. அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு. எப்படி கிருஷ்ணர்கிட்ட கேட்கறது? கொஞ்சம் அது பிடிக்காத விஷயம் சுதாமாவுக்கு. ஆனாலும் மனைவியுடைய தொடர்ந்த வலியுறுத்தலால அவருடைய மனசு சரி, இந்த சாக்கிலையாவது அந்த உத்தம சுலோகனை புவன மோகனனை தரிசிப்போம் அப்படின்னு அவருக்கு படுது. அது அவரை தரிசிக்கிறது வாழ்வின் பரம லாபம் அப்படின்னு நினச்சிட்டு உற்சாகம் அவருக்கு உண்டாகுது. உடனே மனைவி கிட்ட அவர் வந்து சர்வ லோகேஸ்வரர், அப்படிப்பட்டவரை பார்க்க போகிற போது வெறுங்கையோடையா போகிறது அப்படின்னு கேட்க, ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீடுகளில் 4-5 வீடுகளுக்கு போயிட்டு என் கணவருக்கு பெரிய வரமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற உற்சாகத்தில் பேசுகிறா. எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கொடுங்க, என் கணவர் வந்து துவாரகதீசனை பார்க்க போகிறான்னு சொல்லி கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வந்து பழைய துணியில் கட்டி கொடுக்குறா. சுதாமாபுரியோடைய தற்போதைய பேர் வந்து போர்பந்தர். அந்த நாளில் அது ஒரு சின்ன கிராமம். சுதாமா துவாரகாபுரிக்கு போயிட்டு வந்த பிறகு சுதாமாபுரிங்கிற பேர் மாறிடுச்சு. அது வரைக்கும் அது வந்து தபோவனம் போல தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்தணர்களுடைய குடில்கள் தான் இருந்துச்சு. தன்னுடைய அக்னிகோத்திர சடங்குகளை சீக்கிரமா முடிச்சுட்டு சுதாமா கிளம்புறார். ஏகாதசி அன்றைக்கு கிளம்புறார். கடல் நடுவே துவாரகா நகரம் இருக்குது. அதை பார்த்தார். சொர்க்கத்தையே வீழ்த்தும் வண்ணம் ரொம்ப ஜொலிக்குது அந்த நகரம். எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள், மணி மாளிகைகள் நிறைஞ்சிருக்குது. காட்டு பாதையாகத்தான் இவர் நடந்து வந்தார். முதல் வாசல்ல நுழைகிறார். அங்க ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. தேவலோகமே தோத்து போயிடும், அப்படி ஒரு அலங்காரமா இருக்கு. 3 வாயில்கள் இருந்துச்சு. அதை தாண்டி நண்பனை பார்க்கணும். எப்படி போறதுன்னு அவருக்கு கூச்சமாவும் இருக்கு, கூட்டமாவும் இருக்கு. சுதாமா இதுவரைக்கும் எந்த நகரத்தையும் பார்த்ததில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமாவை குருகுல தபோவனத்துல பார்த்ததோட சரி. படிப்பு முடிஞ்ச பிறகு 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. இப்போ சுதாமாவை பார்த்ததும் வாயிற்காவலர்கள் வணக்கம் பண்றாங்க. வழிகட்ட அவர்கிட்ட நகருடைய 3 பிரிவுகளை தாண்டி அடுத்து ஒரு 3-4 சந்தி தெருக்கள் வரும். அதையும் தாண்டி நகர் மத்தியில துவாரகதீசனுடைய மாளிகை இருக்குன்னு சொன்னாங்க. அதன்படி சுதாமா உள்ள போக நகரவாசிகள் அனைவரும் தேவலோகவாசிகள் மாதிரி அழகழகா இருக்கிறாங்க. சுதாமா போகிற போது அவங்கெல்லாம் தலையை குனிஞ்சு பணிஞ்சு வணங்குறாங்க. அந்தணர்கள், சாதுக்கள், துறவிகள், பக்தர்கள்லாம் துவாரகையில தடை இல்லாம எங்கனாலும் எப்பனாலும் போகலாம். பார்க்கும்போதே அது தெரியுது. யாரும் எங்க போறீங்க, எது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. நாம சொன்னா தான் உண்டு. வாகனங்கள்ல வர்றவங்க கூட இறங்கி நின்று சுதாமாவுக்கு மரியாதை பண்றாங்க. 3 கோட்டைகளை கடந்தார். நகர் நடுவுல இன்னொரு பெரிய நகரமாட்டம் ஒன்று தெரியுது. அதோடைய கோட்டை தூய ஸ்படிகத்தால் ஆனதாக இருக்கு. அங்க இருக்கிற வாயிற்காவலன்ட்ட ஸ்ரீ கிருஷ்ண மாளிகை எதுன்னு சுதாமா கேட்டார். உள்ள இருக்கிற அத்தனையும் அவருடைய மாளிகைகள் தான். நீங்க குறிப்பிட்டு ஒரு மகாராணி பேரை சொன்னீங்கன்னா அந்த மாளிகைக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சுதாமா அவங்கிட்ட, நான் என்னுடைய பால்ய வயது சிநேகிதனை கிருஷ்ணனை சந்திக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மாளிகையில எந்த மாளிகைக்கும் நீங்க போகலாம், எங்க எஜமானரை பார்க்கலாம் அப்படின்னு காவலன் சொன்னான். தன்னை அறியாமலேயே அவர் வந்து ருக்மிணி பவனத்துக்குள்ள வாரார். ஏற்கனவே பல அந்தணர்கள், ரிஷிகள் தன்னிச்சையா அந்த மாளிகைக்கு போயிட்டு திரும்புறத அவர் தூரத்திலே கவனிச்சிருந்தார். துவாரகாவுக்கு பல தபஸ்விகள் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா இத்தனை ஒல்லியா இதுவரை யாரும் வந்ததில்லை. சுதாமாவுக்கு உடம்பு எப்படி இருக்கும்னா எலும்புகள் மேல தோலை வச்சு தச்ச மாதிரி இருக்கும். சுதாமா வருகையால ருக்மிணியுடைய பணிப்பெண்கள் திடுக்கிட்டாங்க. என்ன ஒரு எலும்பு கூடாட்டம் ஒரு உருவம் வருது அப்படின்னு சொல்லி. மகாராணி ருக்மிணியோட கட்டில் இருந்த துவாரகதீசன் பார்வையும் பிரதான வாயில் பக்கம் போச்சுது.
என்ன எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறாங்களேன்னு பகவான் பார்க்கிறார். பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, என் சுதாமா வந்துட்டான், என் சுதாமான்னு சொல்லி ஓடுறார். கட்டில இருந்து எழும்பி குதிச்சு அலகுலைய ஓடுறார். செருப்பு அங்கேயே கிடக்குது. வெறுங்காலோட போனார். ஓடி போய் சுதாமாவை கைகளால் அணைச்சி மார்போட தழுவுறார். சுதாமா ரொம்ப கொடுத்து வச்சவர். அவருக்கும் மெய்சில் இருக்குது, கிருஷ்ணனுக்கும் மெய்சில் இருக்குது. நட்பு அவங்களுக்கு கண்ணீர் மூலமா வெளிப்படுது. 2 பேரும் கண் கலங்குறாங்க. 2 பேருக்கும் மேனி மெய்சில் இருக்குது, புலகாங்கிதம் அடையுது. பணியாட்களும் பணிப்பெண்களும் இத்தனை அன்பா கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறாங்க. தன்னுடைய அண்ணன் மேலேயோ இன்னும் நண்பன் அர்ஜுனன் கிட்ட கூட இவ்வளவு அன்பு இவர் செலுத்தினது இல்லையே, அப்படிப்பட்ட இந்த ஒல்லி நபர் யாரு அப்படின்னு சொல்லி வியந்து போய் பேச்சு மூச்சு இல்லாம பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க.